மிதுனம் முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் இப்பொழுது தான். இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பல கேள்விகள் இருக்குது. வெளிநாட்டில கன்டின்யூ பண்ணலாமா? இல்லை இந்தியா வந்துரலாமா? 2வது கேள்வி என்னன்னா, வெளிநாட்டில எங்களுக்கு விசா கிடைக்குமா? கிடைக்காதா? பிஆர் கிடைக்குமா? கிடைக்காதா? ஒரு சில விசா கிடைக்குமா? இல்லையா? சார் அவ்வளோ செலவு பண்ணி வந்தோம். ஃபேமிலிலாம் செட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரம்ப் பண்ணுற கூத்து என்ன? இது என்ன? இது மாரி அனுபவிக்கிற பிரச்சனைகள் பலது. பொதுவா உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் அதிகரிக்கின்றன. இங்கிருந்து வெளிநாட்டு போக யோகம் கூட அதிகமா இருக்கு. ஒரு சிலர் மட்டும், சார் இந்தியா வந்துருங்க. போதும். ஏன்னா நீங்க தொழில் தொடங்க, குடும்ப சூழ்நிலைக்காக வர சொல்றதும் உண்டு. குறிப்பா அந்த துபாய், அபுதாபி, கத்தார்ல இருக்கிறாங்க பார்த்தீங்களா, படாத பாடு பட்டாங்க. அதிகமாக பிரச்சனையை அணிவித்த மிதனத்தில இந்த ஊர்க்காரங்க தாங்க. இப்போ புதுசா எங்களுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போலாமா? இந்த யூரோப் கான்டினென்ட் போலாமான்னு. நான் அது ஜாதகத்தில ஒத்துக்கிட்டா மட்டும் தான் சொல்லுவோம். ஜாதகம் லக்ன ரீதியாக பார்க்கும் பொழுது, அந்த கிரக அமைப்புகள் இருக்கு. இப்போ மேசம் நல்லா இருந்தாலோ, தனுசு நல்லா இருந்தாலோ, கடகம் நல்லா கிரகத்தில் இருந்தா மட்டும் தான் அந்த கண்ட்ரிக்கு சொல்லுவோம். அப்ப இந்த மாரி ஒரு டெசிஷன் மேக்கிங் இருக்கு. குறிப்பா ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. அங்க கடன வாங்கிக்கிட்டு, இந்த மிதுன ராசி ஒரு சிலர் அங்க கடன வாங்கிட்டு, கட்டாமல் இந்தியாவுக்கு வந்தவங்க இன்டர்போல்ல மாற்ற நேரம். அப்ப நெறைய பேர் ஒரு சிலர் வந்துட்டாங்க. இன்டர்போல்ல பிரச்சனைகள் ஏற்படுகிற காலகட்டமா இருக்கு. கடன் அப்படி கிரெடிட் கார்டோ, வெளிநாட்டு கடன் வாங்கிட்டோ அப்படி வராதீங்க. கவனம், கவனம் இவங்க மட்டும்.